ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமே யூனிவர்ஸ் சேனல். இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். ஸோ எல்லோரும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஃபார்மருங்கிற ஒரு ஃபீல் குட்டான மான்வா தான். இது ஒரு ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட மான்வா. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் ஃபுல்லாக படிக்கலை. நான் ஒரு 10 சாப்டர்கிட்ட பார்த்துருக்கேன். நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 ஸ்டார்டிங்கில் சூப்பர் ஹியூமன்ஸை பற்றி சொல்கிறாங்க. சூப்பர் ஹியூமன்ஸ் இவங்க வேலில் அங்கங்கே பேர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு சூப்பர் ஹியூமன்ஸ்க்கும் தனியான யூனிக்கான எபிலிட்டிஸ் இருந்துச்சு. இவங்க அவங்களோட எபிலிட்டிஸை அவங்களோட ஃபீல்டில் யூஸ் பண்ணாங்க. அதனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மற்றவங்களோட ரொம்ப ஓவராக அதிகமாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் இல்லாமல் மற்ற சூப்பர் ஹியூமன்ஸ் இருந்தாங்க. அவங்க டஞ்சன்ஸை கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. டஞ்சன்ஸ் சூப்பர் ஹியூமன்ஸ் அப்பேர் ஆனப்போ கூடவே சேர்ந்து அப்பேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி டஞ்சன்ஸில் போய் கிளியர் பண்ணி மாஸ்டர் சண்டை போடுறவங்களுக்கு ஹண்டர்ஸ்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் ஹண்டர்ஸ் ஆகணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் எனக்கு இப்போ 31 வயசு ஆயிடுச்சு. அதனால் நான் ஹண்டர் ஆகணுங்கிற விஷயத்தையே கைவிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அண்ட் நான் அதுக்கப்புறம் தான் ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கப்போ அங்கேருந்து ஒரு பாட்டி நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. அவங்க வேற யாரும் நம்ம ஹீரோட பாட்டி தான். நம்ம ஹீரோட பேர் ஜியோன் ஊ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ ஊனே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீரோட பேர் ரொம்ப கொஞ்சம் வாய்க்கு நுழைய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஊனே மென்ஷன் பண்ணிப்போம். இது ஈஸியாக இருக்கும். அப்போ ஹீரோட பாட்டி சொல்கிறாங்க, நீ ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாத, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ இல்லை பரவாயில்ல, நான் ஓகே தான், நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் என்னால் திருப்பி பணத்தை சீக்கிரமாக கொடுக்க முடியும், நம்ம பணத்தை வேறு சீக்கிரமாக கொடுக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட தாத்தாவும் பாட்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படி என்ன கேரண்டி கொடுத்தீங்க, லீச்சன் ரொம்ப சின்ன பையன்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோட பாட்டி இல்லை நீ அவங்கள ஒன்றும் ப்ளேம் பண்ண வேண்டாம், அவனோட பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணான், அவனை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, என்னோட தம்பி தான். நான் சூப்பர் ஹியூமனாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். அந்த டைம் என்னோட தம்பி லீ சென்னு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதனால எங்களோட மோஸ்ட் ஆஃப் த லேண்டை நாங்கள் லாஸ் பண்ணிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்னோட தம்பி எப்படி காணாமல் போனானே தெரியாமல் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் காணாமல் போயிட்டான். சரி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது நிறுத்துங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நமக்கு லோன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் ஒரு லோன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இந்த லேண்ட் வாங்கியிருக்கோம். நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் என்னோட தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லேயும் இல்லை. ஏன்னா நானே சூப்பர் ஹியூமனாக மாறப்போறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மனிஷையும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதனால தான் என்னோடய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா என்னால் இந்த நார்மல் கிராஃப்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அந்த அளவுக்கான மணி ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. இந்த மாதிரி ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸ்லாம் டஞ்சன்ஸில் தான் கிடைக்கும். இது கண்டிப்பாக எர்த்தில் இருக்காது. இந்த மாதிரி ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸ்லாம் நம்ம ஹியூமன்ஸோட அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு. அதுக்கு நிறையா வேரியேஷனில் இருந்துச்சு. நிறையா வெரைட்டியான ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு சிலது மெடிசன்ஸாக பயன்பட்டுச்சு. ஒரு சிலது ஹை லெவலான ஃபுட்ஸுக்கு பயன்பட்டுச்சு. இது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக நான் இதை ஃபார்ம் பண்ணேன்னா ஹை லெவலில் என்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா அதோட சீடு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதை ஃபார்ம் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கிராஃப்ட் ஃபார்மை விசிட் பண்ணனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்குது பக்கத்தில். என்னென்னு பார்த்தா கீழே ஒரு செடி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அவன் இந்த செடியும் தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க பாட்டி ஆமாம் இது என்ன செடி, இது எதுக்கு எடுத்து வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும், இதை பார்த்துட்டு நீங்களே என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் நம்ம ஹீரோ சொல்கிறோம். அதை பார்த்துட்டு நம்ம பாட்டி ஆமாம் இது என்ன செடி, இது வெறும் செடி தானே, இதை பார்த்துட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும். இது என்ன உங்களுக்கு என்னென்னு புரியலையா, சீரியஸாக சொல்லுங்கள், இது சொல்கிறத கேட்டுமா உங்களுக்கு புரியலை, இது பேசுகிறத கேளுங்க நல்லா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்லை இது எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு நம்ம பாட்டி சொல்லுவோம். ஆமாம் இங்கே என்ன நடக்குது, என்ன ஒரு செடி பேசுதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிட்டா, நீ வேலை செஞ்சு பைத்தியமாகவே ஆகிட்டா போல இருக்குது, ஃபஸ்ட்டு நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்க. நம்ம ஹீரோ இல்லை நான் சும்மா காமெடி பண்ணேன், சும்மா ஜோக் தான் பண்ணேன், சீரியஸாக எடுத்தாதீங்க, எங்கேயாச்சும் செடி பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சும்மா ஜோக் தான் பண்ணாங்க. சரி நீ ஜோக் பண்ணுறதை விட்டுட்டு போய் வேலையை பார்த்தா நல்லாயிருக்குன்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. சரி நம்ம ஹீரோ வேலையை பார்க்க டக்குன்னு அந்த செடிக்கிட்ட பேச நீ என்ன சமாதானப்படுத்துறியா அப்படிங்கும். அந்த செடி ஹவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சீரியஸாக அப்படி தான் சொல்லுது அந்த செடி. நம்ம அவெஞ்சர்ஸில் நம்ம குரூட் சொல்லுவோம்ல, ஐ எம் குரூட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த செடி ஹவான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ அது மட்டும் இல்லாமல் ஹவான்னு தான் சொல்கிற, ஆனால் நீ பேசுகிறது எனக்கு ஏதோ புரியுதுன்னு நினைக்கிறேன், அது எப்படின்னு தான் தெரில, ஆனால் நீ பேசுகிறது என்னால் மட்டும்தான் கேட்க முடியுது,
உண்மையிலேயே நான் பைத்தியம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்பெஷல் கிராப்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு கொட்டாயை போட்டு இதுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த செடி வந்து ஹவா ஹவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அது பேசிக்கிட்டு இருக்கு. அந்த அதான் அது பேசுறது. நம்ம ஹீரோ வந்து ஏதாச்சும் நல்லது நடந்தால் உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க வில்லேஜ் ஹெட்டை பற்றி பேசுகிறான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லியிருப்பேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் த லேண்டை வந்து ஒரு சுச்சுவேஷனால் செல் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அதை பார்த்து எங்கள் வில்லேஜ் ஹெட் வந்து நான் எந்த ரேட்டுக்கு வந்து என்னோட லேண்டையெல்லாம் செல் பண்ணணும் அதே ரேட்டுக்கு ரிட்டன் என்கிட்டயே செல் பண்ணிட்டாரு. அதனால என்னோட மோஸ்ட் ஆஃப் த லேண்டை என்னால் திருப்பி வந்து வாங்க முடிஞ்சிச்சு. என்னால் திருப்பி இப்போ வாங்கிட்டேன். அதனால அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான், உண்மையிலேயே உண்மையிலே நல்லவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கிராப்ஸில் இருக்க சீட்ஸையும் ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. அதனால் இந்த சீட்ஸை ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து இந்த சீட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்கிட்ட கொடுத்தாரு. இருந்தாலும் நான் வந்து இந்த சீட்ஸை ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஆசமான விஷயமா தான் இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு அந்த செடிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடிகிட்ட பேசிக்கிட்டே யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த செடியை வந்து நான் எங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுறது, எப்போ வந்து நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இந்த செடியிலேருந்து நான் எந்த இடத்த ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சின்சியராக யோசிச்சுக்கிட்டாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து யாரோ கூப்பிட்றாங்க. சரி ஓகே, இதை பற்றி நம்ம அப்புறம் யோசிக்கலாம், இது ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம அதை பற்றி அப்புறம் யோசிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். அப்போ வந்து ஹீரோவோட தாத்தா வந்து சரிப்பா அங்கே ட்ரக்கு ஆல்ரெடி வந்துட்டு சீக்கிரம் போ அப்படிங்கும். சரி சரி இந்த நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரக்கை பார்க்க போகிறான். அப்போ வந்து அந்த செடியில் வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வருது, ஒரு க்ரீன் கலரில். உள்ளே பார்த்தா ஒரு சின்னோண்டு குழந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே ட்ரக்கை காமிக்கிறாங்க. ட்ரக்கில் வந்து ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வச்சு அந்த பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்குலாம் இருக்குது, அதை வந்து ஸ்கேன் பண்ணால் அதோட ரேங்க் காமிக்குது, அது எந்த அளவுக்கு ரேங்க் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அது டி ரேங்க் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில 4 பேனல்கிட்ட வந்து ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நானும் படிச்சு பார்த்தேன். ஒரு 3, 4 வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த 4 பேனல்ஸுமே ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. கதையோட ரொம்பலாம் கனெக்ட் ஆகல. சும்மா தான் குடுத்தாங்க. ஸோ அந்த 4 பேனல்ல என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் ஓரலா சொல்லிர்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அவர் பொட்டேட்டோஸ்லாம் வந்து விக்கிறாரு. அதுக்கு தான் ட்ரக் வந்திருக்கு. அந்த பொட்டேட்டோஸ்லாம் வித்துட்டு அந்த பொட்டேட்டோஸ் வந்து டி ரேங்க்ல இருக்கு. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ரொம்ப டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமான காசு குடுத்தே வாங்கிக்கிறாங்க. அந்த காசு வந்து 81,00,000 யுவான், அது அவ்வளோ குடுத்து வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாத்தா வந்து அந்த பொட்டேட்டோ ஸ்கேன் பண்ணி ரேங்க் கண்டுபிடிச்சுப்பாங்கல்ல, அந்த ஆர்டிஃபேக்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அத பத்தி பேசிட்டு அதோட கட் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டிஃபேக்ட்டோட பேசி முடியறத அத கட் பண்றாங்க. அதனால எனக்கு என்னன்னு பெருசா புரியல. பட் நம்ம ஹீரோ வந்து பரவால்ல, 81,00,000 யுவானுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ போயிருக்கு. 3 மந்த்ல வந்து இத நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ போறாங்க. போயிட்டு வந்து சரி நம்ம செடிய போய் பார்க்கலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த குடிசைக்குள்ள வந்து பார்க்குறான். அப்போ வந்து திடீர்னு ஒரு சின்னோண்டு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ வந்து ஹீரோ பார்த்துட்டு, ஆமா இது யாரோட குழந்தை? நீ யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அந்த விண்டோல வந்து நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஒரு ஸ்பிரிட்ட க்ரோ பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த குவெஸ்ட்ட உங்களுக்கான ஸ்பிரிட்ட கண்டுபிடிக்கிறத நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ப்ரோ ஃபார்மர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஸ்வீட் ஃபார்மர்ங்கிற என்லைட்மென்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது அவன் முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த செடி மாரியே ஹுவா அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் 1 வந்து முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர் 1ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, சப்போஸ் உங்களுக்கு இது புரியல தெளிவா சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா தெளிவா சொல்றேன். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கல, இத இம்ப்ரூவ் பண்ணலாம், கொஞ்சம் வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. எது பிடிக்கலையோ, எது பிடிச்சிருக்கோ அத சொன்னீங்கன்னா கொஞ்சம் என்னால என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து எதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றத பொறுத்து நம்மளோட செகண்ட் எபிசோடு கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். சாப்டர் 2ல வந்து பார்க்கலாம். சீக்கிரமா சாப்டர் 2 போறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. பாய் பாய்.